வணக்கம் அன்பான நேயர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. போன வாரம் நல்ல ஒரு தலைப்பை நம்ம எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். எஸ், கிரீஃப்னஸ். அதாவது குழந்தைங்களுக்கு ஏற்படுகிற திடீர் அந்த ஒரு அ தாக்கம். குறிப்பிட்டு சொல்லணும்னா, திடீர்னு ஏற்பட்ட அந்த வலி, துக்கம், சோகம் அப்படின்னு நெறைய அதை வகைப்பாடு சொல்லிட்டே போகலாம். இது குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு 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 நடத்தையில மாற்றத்தையும், அவங்களுடைய வாழ்வியல் மாற்றத்தையும் கொண்டு வருது? ஆ அது பெற்றோர்கள் அதை எப்படி சமாளிக்க முடியும்? இல்ல பெற்றோர்களுக்கே ஏற்படுகிற இப்படியான திடீர் தாக்கம், திடீர் சோகம், திடீர் துக்கம் எப்படி அவங்களுடைய குழந்தை வளர்ப்புலயும் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்றத நாம பேச ஆரம்பிச்சோம். ரொம்ப அழகா அந்த அந்த டாபிக் பேச ஆரம்பிச்சதுல, இங்க குழுமி இருக்கிற இந்த சிறப்பான அந்த வல்லுனர்கள் வைத்து தான் அதை பேச ஆரம்பிச்சோம். போன வாரம் என்ன பேசணுன்றத நம்ம ஒரு சின்ன ரீகேப்ல பார்த்துட்டு வந்துடலாம். இது சொல்ல முடியாத குழந்தைகள் தான் இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படி ஐடென்டி பண்ணுவீங்க நீங்க? ஸோ அந்த குழந்தை எக்ஸ்பிரஸ் பண்ற விதம் டிஃப்ரெண்டா இருக்கலாம். சின்ன சின்ன விஷயத்துக்கு பேரண்ட்ஸ்க்குலாம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அவங்களுக்கு அவங்களோட இஷ்யூஸ், அவங்களோட பிரச்சனை பெருசா இருக்கிறதுனால அதுல அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல. அந்த பையன் ஷாக் ஆயிட்டா, எங்க அப்பா இந்த உலகத்துல அழுததே இல்லைங்க, நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்றான். ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். போன வாரம் அந்த தலைப்புல என்னென்ன பேச ஆரம்பிச்சோன்றதை நம்ம தெளிவா நமக்கு தெரிஞ்சிருச்சு. தொடர்ந்து நாம இதே தலைப்புல என்னென்னலாம் பேச போறோன்றதை நம்ம தொடர்ந்து பேசலாம். வாங்க. இப்போ பேசிக்காக சில்ட்ரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 to 6 இயர்ஸ் உள்ள குழந்தைங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு இழப்பு, கிரீஃப், இறந்துட்டாங்க அப்படிங்கிறப்போ அந்த பெர்மனன்ஸ் ஆஃப் டெத்துங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியாது. அதுதான் அந்த 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 ஸ்டேஜ்ல இருக்க குழந்தைங்களுக்கு அது திருப்பி வரமாட்டாங்க அப்படிங்கிறது தெரியாது. 6 வயசு வரைக்கும் அந்த ஒரு கான்செப்டே இருக்காது ஆக்சுவலா. ஏன்னா அவங்க பாக்குறதெல்லாம் கார்ட்டூன் கேம்ஸ், அவ்வளவுதான். அது அவங்க கான்சியஸா பாக்குறது அந்த ரெண்டும் தான். கார்ட்டூன்ல என்ன ஆகும், இறக்குறாங்க, எந்திரிச்சு வந்துடுறாங்க. கேம்ஸ்ல என்ன ஆகும், சுடுறாங்க, உளுந்துடுறாங்க, மறுபடியும் சுடுறாங்க. அந்த மாதிரி தான். அதைத்தான் அந்த குழந்தை நினைக்கும். இறந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பெர்மனன்ஸ் அந்த குழந்தைக்கு தெரியாது. அப்படிங்கிறப்போ எப்போ அந்த குழந்தை என்ன இன்னும் அவங்க காணும், என்ன இன்னும் அவங்க வரல அப்படிங்கிறப்ப பேசிக் சிம்டம்ஸ் பேரண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, கிளிங்கினஸ், நச்சிக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் பேரண்ட்ஸை. எப்போ என் கூட இரு, போகாத. இப்போ இவங்க சொன்ன மாதிரி தான், தொட்டதுக்கெல்லாம் அழுக ஆரம்பிச்சிருவாங்க. என்ன சொன்னாலும் இதை சாப்பிடு அழுக ஆரம்பிச்சிருவாங்க, அங்கே போய் உட்கார அழுக ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க போகாத, எனக்கு கூட இரு அப்படின்னு நச்சிக்கிட்டே இருப்பாங்க. எக்ஸ்ட்ராவா அந்த கிளிங்கினஸ்ங்கிறது, இந்த நச்சர தன்மை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்படிங்கிறப்போ இது ஒரு சிம்டம்ஸா பேரண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த வயசுல இருக்க குழந்தைங்க ரிக்ரெஷன் ஆஃப் பிஹேவியர்னு சொல்லுவாங்க, ஸ்கில்ஸ் ஆஃப் பிஹேவியர். அது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டாய்லெட் ட்ரைனிங் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தைக்கு. அது வரைக்கும் அந்த குழந்தை நல்லா தான் பண்ணிட்டு இருக்கும். அந்த டைம்ல அந்த கிரீஃப் சிம்டம்ஸுங்கிறது என்னன்னா, அந்த டைம்ல பெட் வெட்டிங் புதுசாக பண்ண ஆரம்பிக்கும். ஓகே. அண்ட் பேண்ட்லேயே லூ போக ஆரம்பிச்சிருது. அந்த மாதிரியான பிஹேவியர் புதுசாக வர ஆரம்பிக்கும். நல்லா ட்ரெயின்டாக பண்ணியிருப்பாங்க. அது அந்த ஸ்கில் அப்படியே போயிடும் அந்த குழந்தைக்கு. இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ். பேரண்ட்ஸ் இது பார்க்கலாம். கூட இருந்து கவனிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, பேரண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு, அதுக்காக இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் அதை தாண்டி ஒரு குழந்தை, இப்போ இவங்க ஒரு கதை சொன்னாங்க இல்லைங்களா, அப்பா அம்மா செப்பரேட் ஆகிட்டாங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி மை பர்சனல் ஸ்டோரி. என்னோட அப்பா அம்மா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபுல் ஆஃப் வெர்பல் அபியூஸ், டொமஸ்டிக் வைலன்ஸ். அதை பார்த்து தான் நான் வளர்ந்தேன். இன்ஃபேக்ட் ஃபார் மீ ஆல்சோ டொமஸ்டிக் வைலன்ஸ். என்னோட அப்பாவும் அம்மாவும் ஒட்டுக்கா ஒரு வீட்டில் இப்படி உட்காந்து பேசியே நான் பார்த்ததில்லை, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து. நான் அப்படி பயந்து ஒன்ஸ் அவங்க செப்பரேட் ஆகுறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச உடனே எனக்கு அப்போ நான் 2nd ஸ்டாண்டர்ட் மிஞ்சி போனா 8 வயசு இருக்கும். அப்போ எனக்கு என்ன தோணுச்சு என்னன்னு தெரியல, நான் ஃபீலிங்ஸை காமிக்கிறத நிப்பாட்டிட்டேன் என் அம்மா கிட்ட. இந்த மாதிரி அப்பா போயிட்டாங்க, நான் மிஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி நான் எந்த ஒரு ஃபீலிங்ஸும் காட்ட நிப்பாட்டிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி அம்மா வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஒன்று நான் முடிவு பண்ணது, அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு பிஹேவியர் ஆயிடுச்சு. என்ன ஒரு சேட்னஸ் வந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, ஐ ஸ்டார்டட் டு ப்ரொஜெக்ட் மை செல்ஃப். நான் நல்லா தான் இருக்கேன், எல்லா ஃபீலிங்ஸும் உள்ள சப்ரெஸ் பண்ணிட்டு நான் வெளியே நல்லா தான் இருக்கேன்னு நான் காமிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி டைம்ல பேரண்ட்ஸுக்கு தெரியாது குழந்தை அப்நார்மலா இருக்கு, அந்த குழந்தை உள்ள வச்சுட்டு இருக்கு அப்படிங்க தெரியாது. அந்த மாதிரி தான் நானும் இருந்தேன். என்ன கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் பண்ண வச்சது ரொட்டீன், ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஃபேமிலி. என்னதான் அப்பா போயிட்டாலும் அடுத்த நாள் நீ கிளம்பி ஸ்கூலுக்கு போகணும்.
ஸ்டெபிலிட்டி, அந்த ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும். அந்த லவ் அஃபெக்ஷன், அம்மா ஃபர்ஸ்ட் எவ்வளோ லவ் கொடுத்துட்டு இருந்தாங்களோ அதே லவ் கொடுக்க ஆரம்பிக்கணும். எனக்கு பேர்டன் ஆயிடுச்சு, நீ நான் தான் ஃபேமிலியை பார்த்துக்கணும், நீ போய் சாப்பிடு, ஃபர்ஸ்ட் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன், இனிமேல் ஊட்டி விட முடியாது, நீ தான் சாப்பிடணும், அப்படிலாம் பண்ண கிடையாது. எப்பவும் போல அந்த ஃபேமிலி எப்படி ரன் ஆயிட்டு இருந்ததோ அதே மாதிரி அங்க இருந்து மூவ் ஆயிட்டாங்க. ஆனா எனக்கு என்ன கிடைக்குதோ அது எல்லாமே எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அப்போதான் அந்த ஹீலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அது பேரண்ட்ஸ் வந்து முக்கியமா நினைக்கணும். லைக் அது பண்ணணும்னு நினைக்கணும். அவங்களுக்கும் கிரீஃப் இருக்கும். இன்ஃபேக்ட் சில்ட்ரன் விட அவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாவே இருக்கும். ஆனா அது குழந்தைங்க முன்னாடி காட்டாம இருக்கிறது. ஒன்ஸ் காட்டணும்னா ஓப்பன் கம்யூனிகேஷன், உட்கார்ந்து கண்ணை பார்த்து பேசணும். எனக்கு இந்த மாதிரி கவலையா இருக்கு, எனக்கு இப்படிலாம் இருக்கு, உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு உட்கார்ந்து கேட்கணும். இல்ல அந்த குழந்தைனால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியலங்கிறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரேயர் மூலமா வா வந்து அப்பாவுக்கு கேண்டில் பத்தவே, வா வந்து சாமி கும்பிடு, அந்த மாதிரி ப்ரேயர்ல இன்வால்வ் பண்றதா இருக்கட்டும். அண்ட் தென் கிராட்டிடியூட் ஜர்னல், அப்பாக்காக ஒரு லெட்டர் எழுது, அந்த மாதிரி எழுதுறது மூலமா அந்த குழந்தையோட ஃபீலிங்ஸை தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் பேரண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா நோட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணா இருப்ப அவங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் என்னங்கிறது புரிஞ்சுக்க முடியும். பட் நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா பேரண்ட்ஸ் அதை பத்தி பேசவே வேண்டாம், அதுதான் சின்ன குழந்தை, நம்ம பேசினானா உள்ள இருக்கிறது எல்லாமே அவ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவா, அது தேவையில்லாம எதுக்கு அந்த குழந்தைய போய் நம்ம இது பண்ணுவானே, டச்சே பண்ண வேண்டாம். அப்படிதானே நார்மலா அந்த ஏஜ் குரூப். அதை விட என்னன்னா அந்த குழந்தைக்கு அது புரியாது. புரியாதுங்கிறது ஒரு பார்ட் இல்ல. புரிஞ்சாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம சொன்னாதான் அவங்களுக்கு ஞாபகம் வரும், அவங்க தான் அதை பத்தி பேசவே இல்லையே, கேட்கல, ஆனா அவங்களே பேசலையே, நம்ம எதுக்கு போய் பேசி அவங்கள போய் அதை போட்டு திருப்பி திருப்பி நம்ம ரிமைண்ட் பண்ணுவானே அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட். அந்த 2 to 6 இயர்ஸ்ங்கிறது அவங்களுக்கு அந்த புரிதல், காக்னிஷன், நான் இது திருப்பி திருப்பி ஃபர்ஸ்ட் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், அந்த புரிதல் அப்படிங்கிறது இதுதான், அவ்வளவுதான், இதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிற புரிதல் வராது. ஸோ ஒரு டெத், எனக்கு இதுல ஒரு சின்ன ஒரு ஜோக் மாதிரி தான். ஆக்சுவலி என் தங்கச்சி என்னோட தங்கச்சி எங்க தாத்தா பாட்டியோட டெத் டைம், அதுல என் தங்கச்சி வாஸ் இந்த ஏஜ் தான், ஒரு 4 years இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க தாத்தா செப்டம்பர்ல இருந்துட்டாங்க. அவரு ரொம்ப சடனா இருந்துட்டாரு, நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணல. அவர் நல்லா இருந்தாரு, காஃபி குடிச்சிட்டு இருந்தாரு, டக்குன்னு ஒரு ஈவினிங் இருந்துட்டாரு. எல்லாரும் ரொம்ப ப்ரோக், எங்க ஃபேமிலி எல்லாரும் ஆல் ஆஃப் அஸ் ப்ரோக் தான். நானும் அவரோட ஒரு 4 years, நான் ஒரு 7-8 years மேபி நான் அந்த 6 years தாண்டிட்டேன், அடுத்த ஸ்டேஜ்ல இருந்த போல. அவ சின்ன வயசு. எல்லாரும் ரொம்ப புரோக்கன் டவுன் ஆகி ரொம்ப அழுது, இவ ரொம்ப ஹாப்பியா ஜாலியா தாத்தா ட்ரெயின்ல போயிருக்காரு, தாத்தா திருப்பி வந்துருவாரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அவ சுத்திட்டு இருந்தா. எல்லாரும் ரொம்ப அழுதோம். அதுக்கப்புறம் எங்க பாட்டி என்ன ஆயிடுச்சு, அவங்க கோமால போயிட்டாங்க. அவங்க ஜூன்லயே கோமால போயிட்டாங்க. 6 months கோமால இருந்த, ஹாஸ்பிட்டல்ல இருந்து சோர் வந்து ரொம்ப சிக்கா இருந்தாங்க. நவம்பர் ஒரு 2 monthsக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவ ரியலைஸ் பண்ணிக்கிட்டா, அவ போன தாத்தா ரிட்டர்ன் வரவே இல்லையே, எங்கன்னு கேட்டுட்டே இருந்தா. இல்லடா தாத்தா ஜீசஸ் கிட்ட போயிட்டாங்க அப்படி இப்படின்னாலும் நாங்க சொல்லிட்டோம். எங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, ஐ டோன்ட் ரிமெம்பர், எனக்கு ஒரு வேகா தான் ஐ ரிமெம்பர். அதுக்கப்புறம் பார்த்தா நவம்பர்ல எங்க பாட்டி இறந்துட்டாங்க. அவங்க ஆல்ரெடி சிக்கா இருந்தாங்க, எல்லாருமே ஓகேயா இருந்தோம். ரொம்ப அழுது என் தங்கச்சி தான், ஏங்கி அழுதுட்டு இருந்தா. திருப்பி ஐயோ வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த டைம் ஒன்லி ஷீ ரியலைஸ்ட் பர்சன் போனாங்கன்னா ரிட்டர்ன் வரமாட்டாங்கன்னு சொல்லி. யாருமே அப்படி ரொம்ப அழுதோம். பட் இவ அப்படியே பக்கத்துல இருக்கிற கிராஸ் பிடிச்சு விழுந்து அழுகுறான், விழுந்து அழுகுறான். தாத்தாக்கு சேர்த்து அந்த ஒரு போட்டோஸ் எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த போட்டோஸ்ல பார்த்தா நாங்களே இங்க நின்னுட்டு இருக்கோம். அவ பக்கத்து அந்த கல்றையோட கிராஸ் பிடிச்சு ஏங்கி விழுந்து அந்த போட்டோல இன்னும் இருக்கு. அன்னைக்கு கூட நான் என் தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், சொன்ன என்னெல்லாம் பண்ணோம். அந்த கிரீஃப், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளவுதான். அந்த ஸ்டேஜ்ல அவங்க சொல்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, போயிட்டு வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிற புரிதல் இருக்காது. ஸோ நம்ம ஒரு பேரண்டாவோ ஒரு கேர்டேக்கரோ நம்ம உட்கார்ந்து குழந்தைகிட்ட தாத்தா இறந்துட்டாங்க, ஒரு அப்பா இருந்துட்டாங்கன்னா அவங்க திருப்பி வரமாட்டாங்க, இது அப்போ we have to have a conversation. சம்டைம்ஸ் அது நமக்கே ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும்போது கண்டிப்பா நம்ம ஹெல்ப் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கவுன்சிலர், சைக்காலஜிஸ்ட் அவைலபிளா இருக்காங்க, எனக்கு பேச தெரியலைங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க வந்தீங்கன்னா நம்ம அவங்களோட உட்கார்ந்து உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு அவங்களுக்கும் நாங்க கைடு பண்ணுவோம். சோ அது கண்டிப்பா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டரா இருக்கும். கிட்டுக்கு ஏத்த அளவுக்கு, தெரிஞ்ச அளவுக்கு தான் சொல்லணும். இப்ப அவங்க சொன்ன மாதிரி அப்பா போயிட்டாங்க இனிமே நான் தான் பாத்துக்கணும், உனக்கு அதெல்லாம் புரியாது ஒரு 6 year old சைல்டுக்கு. அது தேவையும் இல்ல. புரியறதுக்கு என்ன தேவையோ அதுதான் நம்ம சொல்லணும், என்ன நெசசரியோ அதுதான் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்கணும். நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. வெல்கம் பேக். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. தொடர்ந்து நிறைய பேச போறோம். வாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில இந்த குழந்தைகள் இப்ப ஓகே, அம்மா சோ பிளெஸ்ட் இல்ல, அந்த சூழ்நிலை கூட அம்மா வந்து அந்த அந்த ஒரு இதை விட்டுட்டு
அந்த முழுமையா உங்களுக்கு கேரக்டர்னால தான் நவ் யூ ஆர் ஹியர். பட் அந்த ஒரு was it that the reason for you to take psychology or you like எஸ் அஃப்கோர்ஸ் தட் வாஸ் த மெயின் திங். அதனால தான் நான் சைக்காலஜி எடுத்தேன். பிகாஸ் நான் சஃபர் ஆனேன், என்னால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, எனக்கு அந்த மாதிரி ஆட்கள் கிடைக்காம போயிட்டாங்க. அண்ட் நான் அனுபவிச்சதை மற்ற குழந்தைங்க அனுபவிக்க கூடாதுங்கிறது தான் நான் 12th ஸ்டாண்டர்டில் சைக்காலஜி எடுக்கணும் முடிவு பண்ணப்போ நான் நினச்சது மெயினா. அண்ட் இப்போவும் நான் தெரப்பியும் நீங்க ஸ்பெஷல் அண்ட் மெயினா இப்போவும் நான் குழந்தைங்களோட ஒர்க் பண்ணணும்னு தான் எக்ஸ்பிரஸ் ஆர்ட் தெரப்பி படித்தேன். ரைட். குழந்தைங்களோட ஒர்க் பண்ணணும் தான் நான் மற்ற பக்கமும் ஒர்க் கிடைச்சாலும் போகாம எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி நான் இருக்கேன். பிகாஸ் சம் வாட் இது என்ன ஹீல் பண்ணுது, மற்ற குழந்தைங்க என்ன பார்த்து நான் ஹீல் பண்றப்போ அது என்ன ஹீல் பண்ணுது, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குட் 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 சூப்பர், வெரி குட் வெரி குட். பெரிய பெரிய விஷயம், லைஃப் ஓரியன்டாகவே எடுத்து அதை அப்படியே எங்கே அப்ளை பண்ணுறது, சூப்பர்மா. இப்போ அதான் நான் எதுக்காக அவங்கள கேட்டேன்னா, ஓகே அம்மா அவங்கள ஒரு மெச்சூர்டாக அவங்க அந்த சூழ்நிலை அவங்களுக்கு குழந்தைய விட அவங்களுக்கு தான் பெரிய பாதிப்பு. இப்போ நமக்கு அது புரியுது. ஆனால் அதை விட அம்மா என்ன நினச்சிருக்காங்கன்னா, குழந்தைக்கு இந்த கிரீஃப்னஸ் வந்துடக்கூடாது, அழுத்தம் வந்துடக்கூடாது, அந்த பயம், ஒரு விதமான பயம் இல்லைங்களா, அந்த அந்த துக்கன்றது என்ன, ஏதோ ஒரு பயம், ஐயோ போச்சு அப்படின்ற ஒரு பயம், அது வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த குழந்தை சொல்ல தெரியல, எப்படி அதை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம இப்போ பேசணும். ஒருவேளை அந்த குழந்தை சொல்லணும்னு நினைக்கிறேன்னு வச்சுங்களேன், அது எப்படி போய் பேரண்ட்டை சொல்லலாம், இல்லது பேரண்ட்டை தாண்டி சொல்றதுக்கு வேற யார் இருக்காங்க, அது எப்படி அந்த குழந்தை செய்ய முடியும்? ஃபர்ஸ்ட்டு பேரண்ட்ஸ் தான் எப்பயுமே ஸ்கூல் முடிச்சு வராங்க அப்படின்னா நீ என்ன பண்ண அப்படிங்கிறத கேட்கலாம். இல்ல இப்போ கேட்கறதுக்கு ஆளே இல்லை கண்ணு. ஓகே, இப்போ அங்க அப்பா அம்மா அத சொன்ன மாதிரி செப்பரேட்டட். நம்ம நீ ஒரு கிட் நினைச்சுக்கணும். அவரோட क्वेश्चन என்னன்னா, ஐ அம் த சைல்டு, நான் ஒரு சைல்டு, எனக்கு கிரீஃப் இருக்குது, நான் இப்போ யார்கிட்ட போய் சொல்லணும், எப்படி சொல்லணும், அதை நான் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது. அவர் சைல்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட். மேபி இப்போ நான் ஒரு சைல்டாக இருக்குன்னா எனக்கு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை, நான் ட்ரஸ்ட் பண்ணவே ஃபர்ஸ்ட் யோசிக்கிறேன் அப்படின்னா. மெச்சூர்டாக இருக்கும் போது அது வேற மாதிரி. நம்ம ஒரு அந்த ஏஜ் எடுத்துக்கலாம், let's stick on to up to 6 years வெச்சுக்கலாம். நெக்ஸ்ட் குரூப் நம்ம அதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். ஒரு 2 to 6 years or 6 to 8 years அந்த டிஃபரெண்ட் ஏஜ் குரூப்ல நம்ம எப்படி போலாம், எங்க போலாம். ஸோ அந்த கிட்ஸ்க்கு டெஃபினட்டா ஒரு ஃப்ரெண்டோ இல்ல பேரண்ட்ஸ் கிட்டயோ சொல்றதுக்கு யோசிப்பாங்க. பட் ஆனா அவங்க ஸ்கூல்ல இருக்கும்போது மேபி டீச்சர்ஸ் அதை ரியலைஸ் பண்ணலாம். அப்படி அவங்களா பார்த்து கேட்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமான்னு அந்த குழந்தை யோசிக்காம டெஃபினட்டா அந்த குழந்தைக்கு ஒரு ட்ரஸ்டபிள் பர்சன் இருப்பாங்க. அது தெரிஞ்சோ தெரியாமலையோ அவங்க தப்பானவங்க கரெக்டானவங்கிறத விட அந்த குழந்தை அவங்கள ட்ரஸ்ட் பண்ணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க இப்போ யூஸ்வலா பேசிட்டு இருந்த குழந்தை சடனா ஒரு நாள் பேசாம ஸ்டாப் ஆகும். ஒருத்தவங்க கிட்ட இப்போ டெய்லியும் பேசுது அப்படின்னா பேசாம ஸ்டாப் ஆகும். அதை வச்சு அவங்க ஓகே, நான் அந்த குழந்தை சம்டைம்ஸ் ரொம்ப எமோஷனலா இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா போய் எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சிரும், எனக்கு இது பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத இன்டைரக்டா அந்த குழந்தை சொல்லும். இன்டைரக்டா மீன்ஸ் நான் இப்படிலாம் இருந்தேங்கிறத ரிப்பீட்டடா சொல்ல ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்துச்சு. லைக் அவங்க என்கிட்ட இது பண்ணும்போது இந்த மாதிரிலாம் பிரச்சனையை நான் இவ்வளோ நாள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேங்கிறத இன்டைரக்டா அவங்க என்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மூலியமா நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சு, ஓகே நான் கேட்கணும், நான் தான் அந்த குழந்தைக்கு இருக்கேங்கிறது மூலியமா நான் கேட்க ஆரம்பிச்சேன். அது எக்ஸ்பிரஸ் பண்ணா நம்ம கேட்கலாம், எக்ஸ்பிரஸ் பண்ணலங்கும் போது டெஃபினட்டா அவங்க எழுதி வைக்கிறது இல்ல ட்ரா பண்ணி வைக்கிறது, இது மூலியமா மட்டும்தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஐ திங்க் இந்த ஏஜ் குழந்தைங்களுக்கு பெஸ்ட் வே ஆஃப் எக்ஸ்பிரசிங் வுட் பி பிளே. இவங்க சொன்ன மாதிரி அந்த 2 to 6 வயசுல ஒரு கான்ஸ்டன்ட், நார்மலா பிடி டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸ், the sports teachers will be very very close to these ரொம்ப குட்டீஸ். அதனால தான் நிறைய பிரச்சனை நிக்குது. இல்ல ரியலி in both ways. But I'm saying if you are really want to be a good teacher, நானும் நோட் பண்ணியிருக்கேன் நிறைய டைம் இந்த ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸ்ங்கிறது இந்த குழந்தைங்களோட நல்லா விளையாடி ஜாலியா இருக்கும் போது அவங்க டக்குன்னு அந்த விளையாடுற டைம்ல டக்குன்னு சொல்லிடுவாங்க. அவங்க அந்த அந்த பேசும்போது டிஸ்கஸ் பண்றதும் they'll be very open to the sports. ஏன்னா எங்க அம்மா பிசிக்கல் டைரக்டர். ஸோ இந்த ஸ்கூல் காலேஜ்லயே பார்த்தீங்கன்னா அவங்க காலேஜ்ல ப்ரொஃபஸராக இருந்தாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களோட ரொம்ப க்ளோஸ். இப்போ அவங்க ரிட்டையர் ஆகி கூட ஓவர் 40 years of experience, அந்த அவங்கள 50 years இப்போ கூட ஃபோன் பண்ணி மேடம் இது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது ஈஸியா வரும். ஏன்னா பிளேல அசால்ட்டா எடுக்கும்போது. ஸோ இந்த ஏஜுக்கு நார்மலி பிளே ஓட என்ன பண்ணாலும் it could be sports teacher, it could be academy, அவங்க போற அந்த ட்ரைனிங், ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங், அவங்களோட எல்லாம் நல்லா க்ளோஸா அவங்க ஈஸியா எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க.
அண்ட் ஒன் மோர் திங், ஒரு சில குழந்தைங்க வந்து அவங்க அப்பா அம்மா தவிர வேற யாரும் ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க, பயப்படுவாங்க போய் பேசுறதுக்கு. அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பொம்மையை உட்கார வச்சு அதுகிட்ட பேசிடுவாங்க. எப்படியோ அவங்க அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க அந்த ஏஜ்ல. உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இங்க உட்கார்ந்து பேசிக்கிறது. அதேதான், நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க இல்லையா, பேசிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங், உள்ள இருக்க ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றது தான். இவங்க சொல்ற மாதிரி பிளே, அதை வச்சு அந்த குழந்தைகிட்ட இப்படி விளையாடுற மாதிரிங்க பேர் எனக்கு ஊட்டி விடுறேன், அம்மா ஊட்டி விடவே மாட்டேங்கிறாங்க, நானாச்சும் உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு அந்த குழந்தை ஊட்டி விடும். அதுல இருந்தே தெரியும். அதெல்லாமே கூட யார் இருக்கவங்கள பேரண்ட்ஸ் இல்லைனாலும் who are taking care of them, அதை அவங்க நோட் பண்ணி யாராவது கிட்ட சொல்லணும். தட் இஸ் மெயின் திங். சின்ஸ் இவங்கெல்லாம் ரொம்ப குட்டி வயசு, மேம் சொன்ன மாதிரி இப்போ 3 to 6 எல்லாம் வந்துட்டு இவங்ககிட்ட இதுதான் பேசணும் அப்படிங்கிறதே சில கிட்ஸ்க்கு தெரியாது. இப்போ நான் இப்போ ஸ்கூல்ஸில் இருக்கேன், 3rd ஸ்டாண்டர்ட் பாய் இருப்பான். நான் எப்போவுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அந்த 3rd ஸ்டாண்டர்ட் கிட்ஸோட தான் உட்காந்துருப்பேன். ஏன்னா அவங்க டெய்லி நிறைய என்கிட்ட ஸ்டோரி சொல்லுவாங்க. மேம் நேற்று நான் டியூஷன் போனேன், அங்கே எனக்கு ஒரு பென்சில் கொடுத்தாங்க, என்கிட்ட 3 இரேசர் இருக்குது மேம், ஆனால் அவங்ககிட்ட அது இல்லை. அது மாதிரி அவங்களே ஆட்டோமேட்டிக்காக நிறைய எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அந்த குழந்தையோட எவ்வளோ க்ளோஸான ஒரு கனெக்ட்ல இருக்கமோ அப்போ நமக்கு அந்த குழந்தையோட டிஃப்ரென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக தெரியும். நம்ம நிறைய பேச பேச ஓகே நம்ம இவங்க கிட்ட எல்லாமே சொல்லலாம் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியும். பேரண்ட் கிட்ட தான் சொல்லணும், அவங்க கிட்ட தான் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ சும்மா நம்ம வீட்டில் ஒரு அக்கா வாக்கு வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட தான் நம்ம இப்போ பால் கேட்டு குடிப்பேன், எனக்கு இந்த இதில் கொடுக்கும். அவங்களுக்கு தெரியும் இவ்வளோ சூடில் கொடுத்தாதான் அந்த குழந்தை குடிக்கும், அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியும். இப்போ நான் அவங்க கிட்ட போய் நிறைய பேசிட்டே இருக்கேன், அவங்க நிறைய நேரம் என் கூட இருக்காங்கன்னா இப்போ ஒரு சின்ன சேஞ்ச் அந்த குழந்தைகிட்ட. இப்போ நான் தினமும் 6 மணிக்கு பால் குடிக்கும் அந்த குழந்தை, அன்னைக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது என்ன எனக்கு வேண்டாம், இப்போ எனக்கு பசிக்கல அப்படி சொல்றான் அப்படிங்கும்போது அப்போ அவங்க போய் அதை அவங்க அம்மா அப்பா கிட்டயோ இல்லை இன்னைக்கு அவங்க பண்ணலை, சரி இன்னைக்கு தானே குடிக்கல வேற ஏதாவது சாப்பிட்டுருப்பான்னு அவங்க அதை விட்டுட்டாங்க அப்படின்னா லேட்டர் அது ஒவ்வொன்றா நம்ம இந்த மாதிரி பார்க்காம விடும்போது தான் அது பெருசாகுது. பக்கத்துல சுத்தி இருக்கவே குட்டியா ஏதாவது ஒரு சேஞ்ச் அந்த குழந்தைகிட்ட தெரியும் போதே போய் அதை அம்மா அப்பா கிட்ட சொல்றதோ இல்லை யார்கிட்ட சொல்லணுமோ ஒரு கேர்டேக்கர் கிட்ட சொல்லும் போது அதை நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபிகர் அவுட் பண்ணலாம். ஓகே இதெல்லாம் அந்த குழந்தைகிட்ட ரெகுலரா இருந்தது மிஸ் ஆகல. நம்ம முன்னாடி கூட பேசிட்டு இருந்தோம் என்னென்ன சிம்டம்ஸ்னால கண்டுபிடிக்கணும் போது மெயினா நம்ம 3 சிம்டம்ஸ் சொல்லுவோம். ஒன்று வந்து எமோஷனல் இது சொல்லுவோம், அதாவது ரொம்ப ஹாப்பியா இருக்க குழந்தை எப்பவுமே சிரிக்கிறது. இந்த கார்ட்டூன் போட்டா அவன் எவ்வளவு சோகமா இருந்தாலும் சிரிப்பான் அப்படிங்கும்போது அந்த கார்ட்டூன் நான் போடும்போது அவன் சிரிக்கல, ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம உட்காந்துருக்கான் அப்படின்னா அது ஏதோ ஒன்று அவனை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு அர்த்தம். இப்போ பிஹேவியரெல்லாம் நம்ம சொல்லும் போது அப்படின்னா யூஸ்வலா இந்த டைமுக்கு அவனுக்கு சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். இப்போ சைக்கிள் ஓட்ட போகும்போது சும்மா சொல்லிட்டாங்க அம்மா அப்படிங்கிறதுனால போய் சைக்கிள் ஓட்டுறதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. ஜாலியா போய் அந்த வேர்த்துட்டோம்னா இன்னைக்கு இவ்வளவு நேரம் சைக்கிள் ஓட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ற பையன் அம்மா சைக்கிள் ஓட்ட சொல்லிட்டாங்கன்றதுக்காக போய் சைக்கிள் ஓட்டிட்டு வரதுல ஒரு வித்தியாசம் இருக்கும். அப்புறம் மேம் சொன்ன மாதிரி காக்னேட்டிவ் சேஞ்சஸுமே இருக்கும். காக்னேட்டிவ் சேஞ்சஸ்னா யோசிக்கிற விதம். சரி இப்போ போய் சொன்னா ஏதாச்சும் ஆகுமா, அந்த அளவுக்கு யோசனை இருக்காது. சொன்னா அம்மா இது பண்ணுவாங்க, ஆனா இதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்லும் போது அம்மா கவனிச்சிருக்காம இருப்பாங்க. இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் என்ன திட்டான் எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா அப்பா அம்மா கேட்டுட்டு சரி விடுப்பா நீ ஏதாச்சும் பண்ணனியா அந்த மாதிரி உட்காந்து கேட்டிருந்தா ஓகே. அம்மா அந்த மாதிரி கேட்காம சரி நீ ஏதாவது பண்ணிருப்ப சரி அப்புறம் அம்மா உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு ஒரு 2-3 டைம் அது வந்து விட்டுட்டே போனாங்கன்னா சரி இப்ப போனா இது சொன்னா அம்மா எனக்கு அதை ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க, போய் சொன்னாலும் வேலை இருக்குன்றவாங்க, இல்லை நான் அப்புறமா கேட்கறேன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் போய் அம்மா கிட்ட இதை சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி இந்த 3 இது வந்து நம்ம முக்கியமா குழந்தைகிட்ட இருந்து அப்சர்வ் பண்ணி தான் நம்ம கிட்ஸ் கிட்ட இருந்து எடுத்துக்க முடியும். அவங்களாம் வந்து சொல்லணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு டீனேஜ் கிட்ட நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். ஆனா ஒரு குழந்தைகிட்ட வந்து நம்ம எவ்வளவு அப்சர்வ் பண்றோம் அந்த குழந்தைய அப்படிங்கிறதுலதான் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நேயர்களே ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. வெல்கம் பேக். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. தொடர்ந்து நிறைய பேச போறோம், வாங்க. ரெண்டாவது ஒன் மோர் திங் இவங்க சொல்றது அதை வச்சு என்ன நான் நோட் பண்ணேன்னா நிறைய டைம் இப்போ கரண்ட் பேரண்ட்ஸ் நிறைய டைம் ஒரு கிட்ட ஒரு டெத்துக்கு கொண்டு போறதுக்கு யோசிக்கிறாங்க. ஐ டோன்ட் நோ வை. நானே இப்படிதான். எங்க வீட்ல இப்போ வரைக்கும் நான் ஒரு டெத் இல்ல எதுக்குன்னா அந்த ஒரு சிச்சுவேஷன் அந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் அந்த சூழ்நிலை வந்து ஏன் அந்த குழந்தைகளுக்கு அப்படி அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா அது ஒரு நார்மல் பினாமினன். ஒரு லைஃப் அண்ட் டெத்ங்கிறது ஒரு நார்மல் பினாமினன். ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு குழந்தை ஒரு டெத் ஆகுது இதான் சாங்கியோ இதான் அப்படி கொண்டு வராங்க அப்படின்னு அவங்க கொண்டு வந்து அவங்க உங்களுக்கு காமிச்சிட்டே இருந்தீங்கன்னா எனி டைம்ல அது ஆகும்போது அவங்களுக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிரும். ஓகே அது எதுக்கு பயப்படணும் அதுதான் எனக்கு புரியல. நிறைய டைம் நான் பார்த்திருக்கேன் ஓன் கிராண்ட் சில்ட்ரன் கிராண்ட் பேரண்ட்ஸ் டெத்துக்கு அந்த இதுக்கு கொண்டு வர மாட்டாங்க. கீழே இந்த இறக்கும் அந்த இதுல போடும் போதெல்லாம் they will not bring ஓன் கிராண்ட் சைல்டு தானே இல்லைங்களா. இல்லைன்னா நிறைய டைம் நான் நோட் பண்ணியிருக்கேன். பட் அதை ஆக்சுவலா பண்ணணும். நீங்க அந்த புரிதல் இல்லாத வயசுல இருந்து அந்த 3-4 வயசு புரிதல் இல்லாத வயசுல இருந்து அந்த 10 வயசுக்குள்ள நீங்க அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க டெத்துக்கு ஒரு பயப்பட மாட்டாங்க. நான் பர்சனலா என்னோட கிட்ஸை நான் நோட் பண்ணியிருக்கேன். என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆல் பையன் 4 years 5 years அந்த ஏஜ்ல இருந்தே they have seen death.
நான் அந்த அந்த காஃபினை தூக்குறது வரைக்கும் இருந்து என் பையன் தான் அவன் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். இல்ல நீ போய் பண்ணு, அவன் தான் ஃபர்ஸ்ட் கல்லு போடு, இல்ல நீ பண்ணு, யூ ஹாவ் டு டூ அது. இப்போ என் பையனுக்கு 17 வயசு. இப்போ கூட he remembers, he was only 3 years old. நான் தான் ஃபர்ஸ்ட் கல்லு போட்டேன், நான் தான் அந்த ஷாலை மூடினேன், எங்க தாத்தாக்கு நான் தான் அது பண்ணினேன். இப்போ கூட ஏதாவது ஒரு டெத் ஆனா கூட நாங்க எல்லாரும் போய் உட்காந்து ப்ரேயர் பண்ணுவோம். ஏன்னா அது ஒரு நல்ல சோல், அது இட்ஸ் a குட் திங். டெத்துங்கிறது பேட் இல்ல, அதை ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அக்செப்ட் பண்ணணும். அது ஒரு பேட் திங், அது பூத மாதிரி அது மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி ஒரு எல்லாத்துக்கும் அது ஒரு கனெக்ட் பண்ணும்போது இல்ல இட்ஸ் a குட் திங். ஒரு சோலுங்கிறது லைஃப்ல இருந்து எங்கேயோ போயிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம வேண்டிக்கிறோம், அவங்களுக்கு நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிறோம், அவங்களுக்கு நம்ம ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். அந்த ஒரு மென்டாலிட்டிங்கிறது நம்ம ஒரு பேரண்டாவோ ஒரு அடல்ட்டாவோ ஒரு கிட்டுக்கு கொண்டு வரணும். அது பேடு அப்புறம் ஏதாவது ஒன்று பூத மாதிரி வந்துடும் அந்த மாதிரி பய காட்டுறதுக்கு யூ ஷுட் நாட் யூஸ் டெத். இட்ஸ் a குட் திங் இந்த சென்ஸ். ஒரு லைஃப் உள்ள பர்சன் இல்ல ஓகே சோ வாட், பட் அந்த பர்சன் நமக்காக இருப்பாங்க, ப்ரேயர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம ஒரு கிட்டு கொண்டு வந்தா the concept of death will change. லைக் மேம் சொன்னாங்க இல்லையா, இந்த பிடி டீச்சர் அவங்கெல்லாம் க்ளோஸாக இருப்பாங்கன்னு. இதில் இன்னொரு ட்ராபேக் என்னன்னா, இப்போது பிடி சார் இல்லைன்னா மற்ற ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து எப்பவுமே சில்ட்ரனோட இருக்கிறது இல்லை, அந்த கிட்டோட இருக்கிறது கிடையாது. ஸோ எது நார்மல் எது அப்நார்மல்னு அவங்களுக்கு தெரியாது. அது ஒரு பெரிய ட்ராபேக். இப்போ இப்படி தான் அந்த குழந்தை போய் என் அம்மா ஊட்டே விட மாட்டேங்கிறாங்க, இல்லைன்னா என் அம்மா அடிச்சுட்டே இருக்காங்க, அவங்கள பொறுத்த எப்போவுமே அடிப்பாங்க போல அப்படின்னு நினச்சிப்பாங்க. அது அப்நார்மல் அப்படிங்கிறது தெரியாது. இதே அந்த குழந்தை வந்து என்ன சாப்பிடவே முடிய மாட்டேங்குது, இப்போலாம் நான் ஒரு தோசை சாப்பிட்றேன், எனக்கு பசிக்கவே மாட்டேங்குது, இதெல்லாமே ஒரு சிம்டம்ஸ் தான். ஆனால் அது அந்த பிடி சாருக்கோ அந்த ஸ்டாஃப்க்கோ தெரியாது. அவங்க சொல்லி இந்த குழந்தை எப்பவுமே சாப்பிடாது போல அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஸோ மெயினாக மறுபடியும் நான் திருப்பி சொல்றது என்னன்னா, பேரண்ட்ஸ் ஆர் த கார்டியன் அவங்க தான் சில்ட்ரனை ஃபோக்கஸ் பண்ணும். அந்த குழந்தைங்க வந்து ஓப்பன் அப்போ போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவாங்கன்னு கிடையாது. சொன்னாலும் அது அவங்க நார்மலாக அப்நார்மலாக புரிஞ்சுக்கிறாங்களான்னு நமக்கு புரியாது. ஸோ பேரண்ட்ஸ் ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் த கிட்ஸ். அதுதான் மெயின். அவங்களுக்கு அந்த புரிதல் தன்மை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்க. பிகாஸ் அவங்களுக்கு எது அப்நார்மல் எது நார்மல்னே தெரியாது. அந்த கிட் வந்து எப்பவுமே சாப்பிடாம இருக்கும். ஒரு சில குழந்தைங்க எப்பவுமே சாப்பிடாம இருக்கும், எப்போ ஒரு தோசை தான் சாப்பிடும், ஒரு குழந்தைங்க 3 தோசை சாப்பிடும், அந்த மாதிரி இருக்கும். அது அவங்களுக்கு தெரியாது இல்லையா? எனக்கு ஆக்சுவலி இவங்க சொல்லும்போது ஒரு எக்ஸாம்பிள் வந்துச்சு. ஒரு சைல்டு 5th ஸ்டாண்டர்ட் சைல்டு நினைக்கிறேன், 6th ஸ்டாண்டர்ட் சைல்டு நினைக்கிறேன். அவங்க டீச்சர் அந்த பேரண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, நான் ஒரு ஜோக் சொன்னேன்னா என் கிளாஸ்ல 55 குழந்தைங்க இருக்காங்க, 54 குழந்தைங்க சிரிக்கிறாங்க, உங்க ஒரு குழந்தை மட்டும் தாங்க சிரிக்கல, நானும் நோட் பண்ணிட்டேன் 1 மாசமா அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோன் பண்ணி பேரண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி என்ன ஆச்சு உங்க குழந்தைக்கு, 54 குழந்தைங்க சிரிக்கிறாங்க, நான் ஜோக் சொன்னா உங்க ஒரு குழந்தை மட்டும் தான் சிரிக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு கேட்டா, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து ஸ்டோரி வருது, எங்க பாட்டி இறந்துட்டாங்க, எங்க அம்மா இறந்துட்டாங்க, எங்க ஃபாதர்-இன்-லா இறந்துட்டாங்க, 3 டெத் ஃபேமிலியில க்ளோஸா. பட் அந்த மதரே ரொம்ப கிரீஃப்ல இருக்கு, அந்த அம்மாவே ரொம்ப ஒரு மாதிரி தாங்க முடியாம இந்த இழப்பை அவங்கனாலேயே எக்ஸெப்ட் பண்ண முடியாத நிலைமையில இருக்கிற போது அவங்களுக்கு குழந்தைக்கு ஏதோ நடக்குதுங்கிறது அவங்கனால யோசிக்க கூட பார்க்க முடியாது, டைமும் இல்லை, அவங்களுக்கு அது என்ன பண்றதுன்னே தெரியலன்னு வைங்களேன். ஸோ அதை சொல்ற மாதிரி அந்த டீச்சர் பிக்கப் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த மதர் ரியலைஸ் பண்ணி, ஓ என் குழந்தைக்கு ஏதோ இருக்கும் போல, அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, ஹெல்ப்புக்கு போயிருக்காங்க. ஸோ யாருனாலும் பிக்கப் பண்ணலாம் as long as you realize that ஓ இது இல்ல abnormal இல்ல அப்படிங்கிற மாதிரி. இது இப்ப நீங்க சொன்ன விஷயத்துல இருந்தே எடுத்துட்டு பேசினா, நிறைய இடங்கள்ல இந்த குழந்தைங்களுடைய இந்த கிரீஃப், அதாவது அவங்களுடைய துக்க நிலை, பேரு அதிர்ச்சியான நிலை வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இல்லாம தொடர்ந்து லைஃப் லாங்கா ஒரு 20 வயசு 25 சில பேருக்குலாம் வந்து 40-50 வயசு வரைக்குமே அந்த காயம் அந்த 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 அது ரொம்ப மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அது காரணம் வந்து நீங்க சொன்ன மாதிரி பேரண்ட்டை வந்து அதை வந்து ஐடென்டி பண்ணி அவங்கள பார்க்காம போறதும் உண்டு. ஏன்னு சொன்னா என் பிரச்சனையே எனக்கு பெருசா இருக்குது, அந்த பிரச்சனையில போய் அப்படின்ற மாதிரி இது மாதிரியான கேசஸ்ல ஆக்சுவலா வந்து பேரண்ட் ஐடென்டி பண்ணியிருந்தா இவ்வளவு சீரியஸா போயிருக்காது அந்த குழந்தை, அதை ஐடென்டி பண்ணாதனால அப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேசஸ் உங்கள்ட்ட இருக்குங்களா? கண்டிப்பா இருக்கு சார். எப்படின்னா இப்போ செக்ஷுவல் அபியூஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இல்லையா, குழந்தைங்களுக்கு செக்ஷுவல் அபியூஸ் இல்லைன்னா குட் டச் பேட் டச் வந்து இப்போதான் நிறைய ஸ்கூல்ல வந்து இல்லைன்னா ஒரு ஓப்பன் டாக்ல வருது இப்போதான் பேட் டச் அண்ட் குட் டச். ஆனால் வந்து ஒரு 5 years முன்னாடி இல்லை 4 years முன்னாடி அந்த மாதிரி யாரும் வந்து டாபிக் கூட டச் பண்ணதில்லை. அம்மா கிட்ட போனாலும் சும்மா அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ அந்த குழந்தை வந்து 4 years இருக்கும்போது அந்த குழந்தை வந்து சொல்கிறது, அவங்க அம்மாவோட தம்பி வந்து தப்பானது வந்து டச் பண்ணுறேன்னு சொல்கிறது. அவங்க சும்மா இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, இல்லைன்னா அவங்க மாமா அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டோம், உனக்கு தப்பாக தெரியுது, இல்லைன்னா அவங்க வந்து உன்னோட மாமா தான், அவங்க இப்படி வந்து பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அந்த குழந்தை வந்து அந்த 4th standardல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்னது
ஓப்பன் அப்பா பண்றது. ஸோ என்னோட அம்மா கிட்ட ஓப்பன் அப்பா பண்ணி எந்த யூஸும் கிடையாது. அம்மா கிட்ட ஓப்பன் அவங்க அம்மாவுக்கு புரியல, ஒருவேளை நான் தப்பா நினைச்சிட்டானோ, என்னோட மாமா நல்ல விதமா என்கிட்ட பேசுறது நானா தப்பா நினைச்சேன், ஸோ என் மேலதான் தப்பு. ஸோ அந்த குழந்தை வந்து 17 வயசா வந்து செக்ஷுவல் அபியூஸ்ல பிரெக்னன்சியா வந்து எங்க கிட்ட வருது. ஸோ அப்பதான் அந்த குழந்தைய அந்த சேம் பர்சன் அபியூஸ் பண்ணி பிரெக்னன்சி ஆக்குனதுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை வந்து வெளியில சொல்லுது. 8 மந்த் பிரெக்னெண்டா இருக்கும்போது சொல்லுது. ஸோ அந்த குழந்தை சின்ன வயசுல சொல்லி பேரண்ட் வந்து அது கண்டுக்கிறது இல்லை. ஸோ சப்போஸ் அது வந்து ஃபர்ஸ்டே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இல்லை அந்த அம்மா வந்து ஐடென்டிஃபை பண்ணிருந்தா அந்த குழந்தைக்கு வந்து இந்த பிரெக்னன்சிக்குள்ள இருக்க மாட்டோம். ஸோ பிரெக்னன்சிங்கிறது ஒரு பாயிண்ட், எத்தனை எமோஷனல் டேமேஜ் அந்த சைல்டுக்கு. அந்த குழந்தை இவ்வளவு வருஷம் என்னோட அம்மா கிட்ட நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன், அந்த சொல்றது 4 இயர்ஸ் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன். ஸோ நான் தப்பா இருக்குமோ சொல்லிட்டு மாமா செய்யறது எல்லாமே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ஆயிடுச்சு. நான் கேட்கறேன், இப்ப நீங்க அந்த குழந்தை போய் சொல்லியிருக்கு இல்லையா, அப்ப அந்த அம்மா ஏன் அதை வந்து சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க? ஒண்ணு தன்னுடைய தம்பி அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு நினைச்சிருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்குள்ள ஏதோ பெரிய பல ப்ராப்ளம் இருந்திருக்கலாம் இல்லையா? இல்லைன்னா அந்த குழந்தை வந்து தப்பா வந்து ப்ரொஜெக்ட் பண்றான்னு நினைச்சிருக்கலாம். அந்த குழந்தைக்கு வந்து எங்கிருந்து மேபி மூவிஸ் எல்லாம் பார்த்து இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு. ஸோ அம்மா வந்து ஐடென்டிஃபை பண்ணல. ஸோ 4 இயர்ஸ்ல இருந்து அந்த லாங் கேப் 17 இயர்ஸ் வரைக்கும் சேம் பர்சன் அபியூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ஒருவேளை பிரெக்னன்சின்னு அந்த கடைசி ஸ்டேஜ் போகும்போது தான் வெளியிலே வருது. ஸோ அதுக்குள்ளேயே அந்த ட்ராமாக்குள்ளே இருக்கு. ஸோ அந்த குழந்தைக்கு நான் பண்ற தப்பிலன்னு தான் தெரியுது. என்கிட்ட வந்து சொல்லுவோம், என்னோட அம்மாவே சொல்லிட்டாக்கா இதெல்லாம் சாதாரண விஷயம், நீ வந்து போய் சொல்ற, நீ வந்து தப்பா வந்து மாமாவா சொல்ற, மாமா நல்லவங்க. ஸோ இந்த குழந்தை ஒவ்வொரு டைமும் அபியூஸ்ல இருக்கும்போது மாமா நல்லவங்க, நான் தப்பு, மாமா நல்லவங்க. ஸோ அந்த இதுக்குள்ள ஸோ லாங் கேப் ஃபர்ஸ்ட் ஏர்லி ஸ்டேஜ்ல அந்த அம்மா ஐடென்டிஃபை பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தானா அந்த குழந்தை இவ்வளோ வந்து ட்ராமாக்குள்ள போயிருக்க மாட்டோம். ஸோ இது வந்து ஆக்சுவலி எனக்கு ஒரு மேம் சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த செக்ஷுவல் அபியூஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணாம விட்டுட்டோம்னா ஒன்ஸ் யூ பிகம் அ விக்டிம் யூ ஆல்வேஸ் பிகம் அ விக்டிம். ஆமா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரூ. நேயர்களே, நல்ல ஒரு தலைப்போடு நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுட்டே இருக்குது. சில விஷயங்கள் நமக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கிறது அப்படின்னு தாண்டி அதி முக்கியமா இருக்குது. அது எப்படின்னா, இந்த குழந்தைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு தாக்கம் இருக்குதா? இப்படியான இந்த கிரீஃப்னஸ், இந்த மாதிரி திடீர் இந்த சோகத்தினால, இந்த துக்கத்தினால குழந்தைகளுக்கெல்லாம் இப்படிப்பட்ட துக்கம் இருக்குமா? அது அவங்களுடைய நடத்தையில மாற்றத்தை ஏற்படுத்துமா? அவங்களுடைய வாழ்விலேயே ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறுமா? அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து இங்க பேசிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த பேசும்பொழுது நமக்கே என்னடா இது இப்படி இருக்குதே, இதை நம்ம இது சாதாரணமாக நினச்சிட்டோமே, இந்த குழந்தைக்காடா எவ்வளோ பெரிய பிரச்சனை, இந்த குழந்தைக்காடா எவ்வளோ பெரிய சோகம் அப்படின்னு நாம தான் நம்மளுடைய சோகத்தையும் துக்கத்தையும் வலியும் பெருசாக பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு இப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இதோட நம்ம வந்து முடிக்க போகிறதில்ல, இன்னும் நிறைய நம்ம பேச போகிறோம் வரும் வாரங்களில். அதனால் தொடர்ந்து நிகழ்ச்சியை தடையில்லாமல் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் பார்க்க முடியாமல் போனாலும் கவலைப்படாதீங்க, நமக்கு ஜீவஜோதி கம்யூனிகேஷன் அந்த யூடியூப் சேனல் இருக்குது, நீங்கள் முந்தைய எபிசோட்ஸை பார்க்கலாம். அதே போல் இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய ஆசிரியர் நண்பர்களாக இருக்கட்டும், அல்லது வெல்விஷஸாக இருக்கட்டும், அல்லது இன்னொரு பெற்றோர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கும் சொல்லுங்கள், இந்த நிகழ்ச்சியினுடைய தேவையை பற்றி சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும், நிறைய படிப்பினையை தரும் என்பது எங்களுடைய திண்மமான ஒரு நம்பிக்கையும் கூட. அன்பான நேயர்களே, தொடர்ந்து நாம அடுத்த வாரமும் இந்த நிகழ்ச்சியில அடுத்த தொடர்ச்சி என்ன பேச போறதை பார்க்க போறோம். அதுவரை உங்களும் நாங்கள் விடைபெறுகிறோம்.